லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பேங்க்கோடைய ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டோட சேலியன்ட் ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்டோட சேர்த்து இந்த கொஸ்டினை கேட்கலாம். ஸோ இந்த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ்ன்றது சும்மா ஒரு 13 டாபிக் மட்டும் இருக்கும், அதோட ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, ஃபஸ்ட்டு வழக்கம் போல் இன்ட்ரோடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ன்றது பேங்கிங் கம்பெனிஸை கவர்ன் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பிரின்சிபல் லெஜிஸ்லேஷன். நம்ம ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்டில் ஏற்கனவே பார்த்த மாதிரி பேங்க் வந்து நிறைய பேங்க்ஸ் உருவாக்குனாங்க. சும்மா பேருக்காக பணக்காரங்க உருவாக்குனாங்க, அவங்களோட சொந்த இன்ட்ரெஸ்ட்காக உருவாக்குனாங்க. ஆனால் அது ரெகுலேட் பண்ண முடியாத காரணத்தினாலையும் பேங்க்ஸை எப்படி ஒழுங்குபடுத்தணுன்ற ஒரு சட்டம் தெளிவாக இல்லாத காரணத்தினாலையும் நிறைய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. நம்ம பார்த்த மாதிரி 620க்கு மேற்பட்ட பேங்க்ஸ் வந்து பேங்க்ரப்ட் ஆகிப்போச்சு. ஸோ அதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடு கொண்டு வந்தது தான் இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். அண்ட் ஆர்பிஐக்கு வந்து இது கவர்னிங் பவர் கொடுத்தது, சூப்பர்வைஸ் பவரை கொடுத்தது. ஃபஸ்ட்டு வந்து இது பேங்கிங் கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் 1965 அமெண்ட்மெண்ட் மூலிமா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் போச்சு. இதுதான் ஜென்ரலாக சொன்னோம். ஸோ அதோட சேலியன்ட் ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, செக்ஷன் 5ல் வந்து டெஃபினேஷன் அண்ட் ஸ்கோப் சொல்லியிருக்கோம். ஸோ செக்ஷன் 5Bயில் வந்துட்டு இது பேங்க்னா என்ன அப்படின்றது, பேங்கிங்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டெபாசிட் வாங்குறதோ, லெண்டிங்க்கு மணி கொடுக்குறதோ, இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் கொடுக்குறதோ, இந்த மாதிரி ஒரு பேங்க்லாம் என்னென்ன வேலை செய்யும் அப்படின்றத இந்த செக்ஷன் வந்து கிளியர் அண்ட் கட்டாக சொல்லியிருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரெகுலேஷன் ஆன் பிஸ்னஸ். ஒரு பேங்க் என்னெல்லாம் பிஸ்னஸ் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. செக்ஷன் 6ல் வந்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து பேங்கிங் பிஸ்னஸ் தவிர்த்து இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை டீல் பண்ணுறது, ப்ராமிசரி நோட்டு, செக்யூரிட்டிஸு, லெட்டர் ஆஃப் கிரெடிட்டு, ட்ராவலர் செக்கு, அது போக யாராவது ஒருத்தருக்கு ட்ரஸ்டியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கலாம். அதே மாதிரி லாக்கர் கொடுக்கறது, இந்த மாதிரியான பிஸ்னஸ் அவங்க ஈடுபடலாம். இதை தாண்டி ஆர்பிஐயில் சொல்லாத விஷயங்கள், அது நான் பேங்கிங் பிஸ்னஸ் எதுலேயுமே அவங்க ஈடுபடக்கூடாது. இது வந்து ப்ரொஹிபிட்டட் அவங்களுக்கு. அதே போல் லைசன்சிங் ஆஃப் பேங்க்ஸ் செக்ஷன் 22. ஆர்பிஐ கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்காமல் எந்த ஒரு பேங்கிங் கம்பெனியும் ப்ராப்பராக ஒரு லீகல் பேங்கிங் கம்பெனியாக மாற முடியாது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அவங்கக்கிட்ட ப்ராப்பரான கேபிட்டல் இருக்கா, அவங்கக்கிட்ட மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேங்க் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை ஆப்போஸ் பண்ணாத விதத்தில் இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே ஆர்பிஐ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு பேங்கிங் லைசன்ஸை கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, யாருக்கு வேணால் லைசன்ஸ் கொடுத்துட்டா பொதுமக்கள் அது மூலயமா நிறைய பாதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து மினிமம் பெய்டப் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ். ஒரு பேங்க்கை பொறுத்த வரைக்கும் மினிமமாக இவ்வளோ கேபிட்டல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் அதில் டெபாசிட் எல்லாமே இருக்கும், இப்போது அது பேங்க்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுறது வச்சுது அப்படின்னா, பொதுமக்கள் கொடுத்து அந்த டெபாசிட்டை வந்து அவங்க இழக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் பொதுமக்கள் பாதிக்காமல் இருக்கணுன்றதுக்காக அவங்க குறிப்பிட்ட இவ்வளோ கேபிட்டல் வந்து ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து கண்ட்ரோல் ஓவர் மேனேஜ்மெண்ட் செக்ஷன் 10 அண்ட் செக்ஷன் 10A. இது என்ன சொல்லுது அப்படின்னா, மேனேஜ்மெண்ட்டில் தகுதியான ஆட்களை மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டு உள்ள ஒரு ஆளோ இல்லை ஒரு இன்சால்வெண்ட்டான ஒரு ஆளோ எந்த விதமான மேனேஜரியல் பொசிஷன்லையும் இருக்க முடியாது. அதே போல் அந்த மேனேஜரிங் போஸ்ட்டில் வேறு யாரை போட்டாலும் ஆர்பிஐ வந்து அதை கவர்ன் பண்ண முடியும், அதை அப்ரூவ் பண்ண முடியும், ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணதை அப்ரூவ் பண்ண முடியும், அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த சூப்பர்வைசிங் பவர் வந்து ஆர்பிஐக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மேனேஜரிங் போஸ்ட் இருக்கலாம். ஏன் அப்படின்னா, மேனேஜர்ஸ் க்ளீனாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கணும் அப்படின்றதுனால தான், நம்பகத்தன்மையோடு இருக்கணும். இப்போ ஒரு கிரிமினல் கேஸ் உள்ள ஒரு ஆளை போட்டுட்டு மேனேஜராக போட்டோம் அப்படின்னா, இவன்கிட்ட கொடுக்குற பணம் எப்படி நியாயமாக இருக்கும் நம்ம நம்புவோம். ஸோ அது மாதிரி தான். அடுத்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் கேஷ் ரிசர்வ்ஸ் செக்ஷன் 18 and 24. ஸோ பேங்க்குக்கு எந்த அளவு லையபிலிட்டி இருக்கோ அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோவாக வந்து ஆர்பிஐட்ட இன் கேஷ் ரிசர்வாக வச்சுருக்கணும். ஓகேவா? அடுத்து ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கோல்டு கேஷாவோ இல்லை செக்யூரிட்டியாவோ ஆர்பிஐயில் வச்சுருக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போது ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு லாஸ் ஏற்பட்டிருக்கு, ஏதாச்சும் ஒரு இன்னெவிட்டபிள் சம்திங் பேங்க்குக்கு ஹேப்பன் ஆகுது அப்படின்னா, அந்த நேரத்தில் டெபாசிட்டர்ஸோடைய ஆப்ளிகேஷனை அவங்க மீட் பண்ணணும். ஐ மீன், அவங்க திடீர்னு அவங்க போட்ட மணியை வந்து ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுக்க முடிகிற மாதிரி இந்த பேங்க் இருக்கணும். அதனால தான் இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் கேஷ் ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து ரெகுலேஷன் ஆஃப் பேங்க் எக்ஸ்பேன்ஷன் செக்ஷன் 23. இப்போ எஸ்பிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் வந்து தன்னோட புது பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னாலோ, இல்லை ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய பிரான்ச்சை வந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்க அப்படின்னாலோ ஆர்பிஐயோட ப்ரையார் பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்களால மாற்ற முடியும். இது இந்த செக்ஷன் சொல்லுது. நெக்ஸ்ட்டு வந்து ஆடிட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்.
ஒரு பேங்க் வந்து தன்னுடைய பேலன்ஸ் ஷீட்டையோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையோ மெயின்டைன் பண்ணணும். எவ்வளோ வரவு வந்திருக்கு, எவ்வளோ செலவு வந்திருக்கு, எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ லாபம், எல்லாத்தையுமே அவங்க மெயின்டைன் பண்ணி வைக்கணும். அதுவும் ஆர்பிஐ ப்ரிஸ்கிரைப் பண்ண விதத்தில், இந்த சட்டம் ப்ரிஸ்கிரைப் பண்ண விதத்தில் இருக்கணும். அடுத்து ஆர்பிஐ நினச்சா எப்போ வேணாலும் பீரியாடிக்கலி அவங்க வந்து பேங்க்குக்கு டைரெக்டாக போய் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆள் அனுப்பிச்சு இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா இந்த சட்டத்துக்கு உட்பட்டு இவங்க செயல்படுறாங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. இது வந்து அக்கௌண்டபிலிட்டியில் ஒரு டிரான்ஸ்பரன்சி உருவாகுது இந்த இடத்துல, ஓகேவா? அதுக்காக தான். அடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் செக்ஷன் 20. ஒரு சில இடங்களில் பேங்க்குகள் கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தவிர்க்கிறாங்க. அது எந்த மாதிரியான இடங்கள் அப்படின்னா, தன்னோட சொந்த அந்த பேங்க்கோடைய சொந்த டேரக்டர்ஸ்க்கு வந்து லோன் தடுத்து தவிர்க்கிறாங்க. அடுத்து அந்த டேரக்டர்ஸ் ஏதாவது ஒரு ஃபேம் மேலேயோ இல்லை கம்பெனி மேலேயோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா அந்த பேங்க்ஸ்க்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த பணம் எல்லாமே வந்து இப்போ ஒருத்தவங்க லோன் கொடுக்குறாங்க பேங்க் அப்படின்னா யார்கிட்டோட பணத்தை கொடுப்பாங்க, டெபாசிட் பண்ணவங்களோட பணத்திலிருந்து கொடுப்பாங்க இல்லையா? அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுலேருந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை கொண்டு வர்றாங்க. அகெயின் இங்கே பர்சனல் பயாஸ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் பேசிஸில் பணம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்து அமால்கமேஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வைண்டிங் அப். இந்த அமால்கமேஷன் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பேங்க்ஸுகளை வந்து ஒன்று சேர்த்து ஒரு பேங்காக மாற்றுறது. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா பேங்க்கை வந்து கலைக்கிறது. இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து இந்த ஆக்ட் வந்து தெளிவாக சொல்லுது. அதை ஃபாலோ பண்ணி தான் இது எல்லாம் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதில் பணம் போட்ட அந்த டெபாசிட்டர்ஸோடைய அந்த நலன்களை பாதுகாக்கிறதுக்காக. அடுத்து பவர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. இந்த சேம் சட்டம் வந்து ஆர்பிஐயோட பவர்ஸ் என்ன, அவங்க என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக பேங்க்ஸுக்கு அவங்க டைரக்ஷன் கொடுக்கலாம், அதுக்கடுத்து அட்வான்ஸ் கொடுக்குறது, லோன் கொடுக்குறது, இந்த கண்ட்ரோலிங் பவர் இருக்குது. அடுத்து பேங்கிங் பாலிசி வந்து ஒரு நல்ல ஃப்ளோவாகவும் ஸ்ட்ரக்சர்டாகவும் ஃபாலோ பண்ணுறதுக்கான எல்லா டைரக்ஷனும் இவங்க கொடுக்கலாம். அதே போல் இவங்க ஒரு சூப்பர்வைசர், பேங்கர்ஸ் பேங்க், இந்த மாதிரி நிறைய பவர்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அதுக்கடுத்து அப்ளிகபிலிட்டி டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஆரம்பத்தில் இது வந்து கமர்ஷியல் பேங்க்ஸுக்கும் பேங்கிங் கம்பெனிஸ்க்கும் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் 1965 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமேட்டு வந்து இது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் கண்ட்ரோல் ஆச்சு. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸும் வந்து ஆர்பிஐ கீழே வர ஆரம்பிச்சிது. இதன் மூலமாக ரூரல் சைடு இருக்கக்கூடியவங்களும் இந்த சட்டத்தின் கீழே ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டாங்க. அடுத்து பீனால்டி ஃபார் நான் கம்ப்ளையன்ஸ். எந்த ஒரு பேங்க்கும் இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த ஆக்டில் சொல்லப்பட்ட விதத்தின் கீழே பனிஷபிள் ஆவாங்க. அடுத்து இவ்வளோ தான் நம்ம டோட்டல் டாபிக். ஆஸ் யூஸ்வல் நம்ம சினாப்சிஸ் போட்டு இன்ட்ரொடக்ஷன் அண்ட் ஒவ்வொரு டாப்பிக்கும் போட்டுட்டு அதுக்கு சப் டாபிக் போட்டு நம்ம எழுதிக்க வேண்டியது தான்.